ஸோ 12th முடிச்சுட்டு நான் யூபிஎஸ்சி தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கீங்களா? அப்போ எனக்கு எந்த கோர்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு ரீசன்ட் டைமில் கேட்ட கொஸ்டின் இதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, ஸோ உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் எடுங்க. ஸோ யூபிஎஸ்சி வந்து உங்கள் அல்டிமேட் கோலாக இருந்தாலும் பிளான் பி எப்பயுமே இருக்கணும். ஸோ அப்போ பிளான் பி, இப்போ வந்து நான் ஒரு ப்ரொஃபஷன் சூஸ் பண்ணுறேன், இப்போ அக்ரிகல்ச்சர் கோர்ஸ் சூஸ் பண்ணுறேன்னா அதில் எனக்கு ப்ரொஃபஷன் கிடைக்கணும், நான் வந்து யூபிஎஸ்சியில் விட்டாலுமே எனக்கு அந்த ப்ரொஃபஷன் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான அந்த மாதிரி கோல் வச்சுட்டு கோர்ஸை சூஸ் பண்ணுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் யூபிஎஸ்சிக்கு ஹெல்ப் பண்ணுற கோர்சஸ் என்ன மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா கோர்ஸுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். பட் இந்த ஆர்ட்ஸில் பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி இதெல்லாம் எடுத்திங்கன்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? பட் மற்றபடி பிளான் பி இருக்கிற மாதிரி உங்களுக்கு ப்ரொஃபஷன் கிடைக்கிற மாதிரி இருக்க கோர்ஸை சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை சூஸ் பண்ணுங்கள். எந்த கோர்ஸ் சூஸ் பண்ணாலும் டிகிரி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் யூபிஎஸ்சி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி தான் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலுமே எப்படியா இருந்தாலும் ஒரு 10 to 20% தான் உங்களுக்கு இதில் கவர் ஆகும் யூபிஎஸ்சி சிலபஸில். அப்படி இருக்கும்போது நல்ல கோர்ஸாகவே சூஸ் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாமே. இல்லை எனக்கு யூபிஎஸ்சி ரிலேட்டடான கோர்ஸ் தான் வேணும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் அதுக்கு ஒரு வீடியோ கொடுக்குறேன். ஓகே.